Praise the Lord, brothers and sisters. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய்னா, நம்ம சில நேரம் வந்து நம்ம ஒர்க் பண்ணதுமே நாளைக்கே போய் நம்ம அதனுடைய பலனை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்காது. இப்போ நம்ம ஒரு சின்ன விதையை போடுறோன்னு வைங்களேன், நாளைக்கே போய் தோண்டி அது செடி வந்து முளைச்சிருச்சான்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து இருக்காது. அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் வந்து கொடுக்கணும். ஒரு சில நேரம் நம்ம லைஃப்பில் வந்து சில நேரம் ரொம்ப லாங்காக கூட வந்து அதை எடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு லாங் ப்ராசஸாக இருக்கும் அந்த அளவுக்கு ஆண்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போறார் அப்படின்றதான் அர்த்தம். ஒரு ஊரில் வந்து என்னன்னா, ஒரு மருத்துவர் வந்து ஒரு டாக்டர் வந்து இருந்தார். அவர் நல்லா வந்து டாக்டர் படித்து நல்லா வந்து ஒரு இதய நிபுணருக்கு வந்து படித்து நல்லா வந்து இது பண்ணார். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் சரீரத்தில் வந்து ஒரு பயங்கரமான வியாதி வந்திருக்கு. உடனே அவர் ஏற்கனவே டாக்டர் தானே, அதனால அவரால் முடிஞ்சதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. கன்சல்ட் பண்ணியிருக்காரு, பண்ணி பார்த்துருக்காரு. அவருக்கு வந்து அது என்ன வியாதி எதுவுமே தெரில. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நினச்சிட்டாருன்னா, நம்மளே வியாதியில் எவ்வளோ சிரமப்பட்டிருக்கோம், நம்ம போய் இன்னொருத்தவங்களை நம்ம எப்படி போய் நம்ம தூக்கி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குணமாக்கி மருந்து கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த டாக்டர் தொழிலே வந்து விட்டுருவாராம். விட்டுட்டு வீட்டில் உட்காந்துருப்பாராம். சரி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவருக்கு வந்து சரி நம்ம வந்து எழுதலாம், ஏதாவது புக் எழுதலாம், ஏதாவது ஒரு நாவல் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனை எடுத்து எழுத ஆரம்பிப்பாராம். அதே மாதிரி அவர் எழுதுவாராம். எழுதி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணி என்ன ஆக போகுது, ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது, நம்ம புக்கெலாம் யார் வாசிக்க போகிறா, அந்த மாதிரி ரொம்ப சோர்வாயிலே வந்து ஒரு விரக்தி வந்துருமா. விரக்தி வந்து சரி நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வந்துருவாராம். எழுதினதை தூக்கி வந்து குப்பை தொட்டியில் வந்து போட்டுருவாராம். அப்படி அவர் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் எப்படி நடந்து போயிட்டு இருப்பாராம். நடந்து போயிட்டு இருந்தோடனே ஒரு இடத்த பார்ப்பாராம். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து உட்காந்து அந்த இடத்த வந்து நல்லா தோண்டிகிட்டே இது பண்ணிகிட்டே இருப்பாராம். உடனே வந்து அவர் கேட்பாராம், நீங்கள் வந்து நான் உங்களை ரொம்ப நாளாக பார்க்குறேன், இந்த இடத்த நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீ எதுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னோடனே இது வந்து இது வந்து ஒரு மேய்ச்சல் நிலமாக நான் வந்து மாற்ற போகிறேன், அதனால் வந்து ஒரு நாள் வந்து அது மேய்ச்சல் நிலமாக மாறிச்சுன்னா நல்லா வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாராம். நீங்கள் எத்தனை நாளாக இதை தோண்டிகிட்டே இருக்கீங்க? நான் சொன்னோன்னே எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் இதை தோண்டிகிட்டே தான் இருக்கோம் அப்படின்னா இவருக்கு வந்து ரொம்ப தூக்கி வருது. எனது அப்பா காலத்துலேருந்து இங்கே தோண்டிகிட்டே இருந்து இன்னுமே அந்த தோன்ற ப்ராசஸே இன்னும் மேய்ச்சல் நிலமாகவே இன்னும் மாற்றாமே இன்னும் உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருடைய கான்ஃபிடென்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து இருதயத்தில் ஆண்டவர் வந்து ஒரு இது கொடுத்தாராம். சார் இவ்வளோ நம்பிக்கையா, ஆனால் கண்டிப்பாக அவருக்கு வந்து அந்த மேய்ச்சல் நிலம் தோன்றவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நாள் எனக்கு இந்த பிரச்சனை வந்து இந்த நிலத்தை நான் தோண்டி முடிப்பேன், மேய்ச்சல் நிலமாக அது வந்து மாறும், மேய்ச்சல் நிலமாக மாறினதுக்கப்புறம் வந்து நிறைய செழிப்பு வரும், நிறைய பணங்கள் வரும், எனக்கு தேவைகள் சந்திக்கப்படுங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க அப்பா காலத்துலேருந்து அதை வந்து அந்த நிலத்தில் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவர் வந்து திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சார் அவங்களாம் வருஷக்கணக்கில் அவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க, நம்ம என்ன நாள் கணக்கில் பார்த்து சோர்ந்து போயிட்டேமேன்னு சொல்லி 30 போட்டதான் அந்த நாவலை எடுத்து திருப்பியும் வந்து எழுத ஆரம்பிச்சாராம். எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்களாம். கிட்டத்தட்ட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 30 லட்சம் கிட்ட அந்த நாவல் வந்து பப்ளிஷ் ஆகி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறிச்சான். அநேக மக்கள் அதனால பயன்பெறவும் அதன் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாயம் வர ஒரு 30 லட்சம் நாவல் விற்பனை ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு பார்த்துக்கோங்க. அது மூலமாக ஆண்டவர் வந்து அவருடைய லைஃப்க்கும் ஒரு மீனிங் வந்து கொடுத்தாரு. இந்த நம்ம வசனத்தில் படிக்கிற மாதிரி நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம வந்து செய்யணும். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருக்கலாம், இதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களா இருக்கலாம், இல்லை என்ன ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களா இருக்கலாம், எல்லாருக்குமே நம்ம வந்து நாளடைவில் நமக்கு வந்து சோர்வு வரும். என்னடா நம்ம ரொம்ப நாளாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்ம நினச்ச அளவுக்கு உடனே டக்குன்னு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஆனால் நிச்சயமாக ஆண்டவரை நம்பி நம்ம அந்த காரியத்தை நம்ம செய்யும் போது அநேக நாள் ஆனாலும் நிச்சயமா அதற்குரிய பிரதிபலனை கத்த தருவார். ஒரு சில பேர் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, பாசிட்டிவா இருக்கவங்களை பார்த்து இல்லை நல்லா விசுவாசமா இருக்கவங்களை பார்த்து என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இதெல்லாம் வந்து நேச்சுரலாவே வருது, ரொம்ப இயற்கையாவே இவங்க பாசிட்டிவ் போல, இவங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு பயம், எந்த ஒரு சந்தேகம், எந்த ஒரு அவிஸ்வாசம் இதெல்லாம் வராது, இவங்க எப்பயுமே பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அந்த பாசிட்டிவ்னாலும் சரி நெகட்டிவ்னாலும் சரி அது வந்து ஒரு சாய்ஸ் தான். அதை ஆண்டு நம்ம கையில தான் கொடுத்துருக்காரு. ஒரு பயம் வருது, அதை நம்ம பயத்தோட நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோமா, இல்ல நம்ம வந்து நெகட்டிவாவே இருந்து அப்படியே இருக்கோமா, உட்காராமா
அப்படின்றத ஆண்டவர் வந்து பொதுவா ஜென்ரலா நம்ம கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த பாசிட்டிவிட்டி பத்தி எல்லாம் உலகமே பேசுறாங்க. அதனால இது வந்து உலகத்துல உள்ள எல்லாருக்குமே ஒரு ஜென்ரலா இருக்கிற ஒரு காரியம். அதனால இதெல்லாம் பத்தி நம்ம ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சாய்ஸ் தான். நம்ம எடுத்து வைக்கிற இதுதான். ஒரு மித்தபடி முடிவு. ஒரு முடிவு. நம்ம எடுக்கிற ஒரு முடிவு தான். மித்தபடி இது யாருக்குமே நேச்சுரலா தான் வராது. எல்லா மனுஷங்களுக்குமே பயம் வரும். எல்லா மனுஷங்களுக்குமே பதட்டம் வரும். நெகட்டிவ் தாட், எல்லாருக்குமே எதிர்மறை நெகட்டிவ் எண்ணங்கள். தாட் வந்து வரதான் செய்யும். அத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த வசனத்துல நல்லா தெளிவா இருக்கு. மரணம் அப்படின்னா நம்ம நெகட்டிவ் இல்ல அவிசுவாசம் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுல நம்ம பிரியப்பட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மரணம் தான் வரும். நம்ம எந்த கனியை நம்ம பிரியப்பட்டு இது பண்றோமோ அந்த கனியை தான் நம்ம புசிப்போம். ஜீவன் சைடு நம்ம போனோம்னா பாசிட்டிவிட்டி இல்ல விசுவாசம் இந்த மாதிரி நான் இது பண்றது. அந்த கனியில நம்ம பிரியப்பட்டோம் அப்படின்னா அதனுடைய கனியை நம்ம வந்து புசிப்போம். நமக்கு வந்து இந்த நெகட்டிவ் எப்படி வருதுன்னா, நம்ம அதிகமா நமக்கு வந்து வருங்காலம் ஃபியூச்சரை பத்தி நம்ம ரொம்ப பயந்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நாளைக்காக கூட நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஆயத்த வேலைகள்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா ஆண்டவர் நல்லா தெரியும், இந்த கவலைப்பட்டுட்டே போனோம்னா அது ஒரு பயம் உண்டாக்கும். அது ஃபுல்லா வந்து நமக்கு ஒரு நெகட்டிவா கொண்டு வந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே கொண்டு வந்துடும். ஏன்னா எல்லாருக்குமே நாளைக்கு என்ன நடக்குங்கிறது வந்து எல்லா மக்களுக்குமே, நமக்கு மட்டும் இல்ல, நமக்கு மேல இருக்கவங்களுக்கும் நமக்கு கீழே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயங்கள் வந்து இதாதான் இருக்கும். நாளைக்கு நமக்கு என்ன ஆகுமோங்கிற அது இருக்கும். ஆனா அதுக்காக வந்து நம்ம அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நினைச்சே நம்ம பயந்து 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 இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரொம்ப அதுக்காக ஃபியூச்சர் நினைச்சு பயந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து அந்த நெகட்டிவ் வந்து அதிகமா இருக்கும். அதனால நமக்கு பாசிட்டிவா வேணும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே நான் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபியூச்சரை பத்தி அந்த பயம் நமக்குள்ள வந்து இருக்கக்கூடாது. ஆண்டவரே என் ஃபியூச்சர் உங்க கையில இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும்னு சொல்லிட்டாரு. ஃபியூச்சருக்காக நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஆனா நான் பயப்பட மாட்டேன். அதை மட்டும் நீங்க உங்க மைண்ட்ல நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். அதுக்கடுத்து இப்ப என்கிட்ட வந்து பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்தை மெடிடேட் பண்ணணும். இதை வேற ஒரு நல்ல பெஸ்ட் வே வந்து இருக்கவே முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து எப்பப்பெல்லாம் நம்ம ஒரு ஒரு வசனத்தை நம்ம மெடிடேட் பண்றோமோ தியானிக்கிறோமோ அந்த வசனம் அப்படியே நம்ம முழு சரீரத்தையுமே ஒரு பாசிட்டிவா நிரப்புறதா தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப ஒரு விசுவாசம், எந்த அளவுக்கு நம்ம அவிசுவாசமா இருந்தாலும் சரி, அந்த முழு சரீரத்தையுமே நம்ம ஒரு விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரும் வேதத்தை தியானிக்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம 5 நிமிஷம் நம்ம ஒரு 1/4 மணி நேரம் பைபிள் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், நம்ம எந்திரிச்சிட்டு வந்துருவோம். நம்ம அந்த நாள் முழுசு இப்படியே நம்ம பைபிள் இப்படியே தூக்கிட்டே நம்ம எங்கேயும் போக முடியாது. ஆனா அந்த நம்ம படிச்ச வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அப்படியே மனசுக்குள்ளேயே நம்ம ஊட்டி பார்த்துட்டே இருக்கலாம். தியானிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப், அந்த வைபே வந்து வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் வந்து 2 கற்பனை கொடுப்பார். அதுல 2வது கற்பனையே என்ன அப்படின்னா, உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசி. இதுலயே வந்து நிறைய சத்தியங்கள் வந்து அடங்கியிருக்கு. எப்படின்னா உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நீ நேசின்னு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேசிச்சா மட்டும்தான் பிறரையே நேசிக்க முடியும். அப்பதான் நமக்கு பிறர் எப்படி நேசிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நாலேஜாவது நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா நம்மளே நம்ம நேசிக்கலன்னா இப்ப எப்படி நம்ம பிறரை வந்து நேசிக்க முடியும்? எதனால நம்மள நேசிக்கவும் முடியல, நம்ம நம்பவும் முடியல அப்படின்றது. ஆண்டவர் நம்ம பார்க்கிற விதமா நம்மளை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளை வந்து நம்ம அன்பு கூற முடியும். எப்படின்னா இந்த உலகத்துல வந்து எல்லாரும் பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறை இருக்கும். உடம்புல சரி, முகத்திலையும் சரி, சுபாவத்திலையும் சரி, நம்மளுடைய வேலையிலயும் சரி, நம்மளை விட நிறைய பேர் நம்மளோட டாப்பா இருப்பாங்க, நம்மளை விட அழகா இருப்பாங்க, நம்மளை விட நல்லா பேசுறவங்களா இருப்பாங்க, நல்லா பாடுறவங்களா இருப்பாங்க, ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி பாக்குறாரு அதை நம்ம பார்த்தா மட்டும்தான், நம்ம அதே கண்ணோட்டத்துல பார்த்தா மட்டும்தான் இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும், நம்மளை நேசிக்க முடியும். ஐயோ எல்லாருமே இப்படி இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது, ஏன் என்னால மட்டும் யாருக்குமே யூஸ்ஃபுல்லா நான் இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு நம்மளை ரொம்ப குறைச்சு இது பண்ணோம் அப்படின்னா நம்மளை கடைசியில நம்ம வந்து அன்பு கூறவே முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவருடைய சாயலின்படியே நம்மளை வந்து படைச்சிருக்காரு. அதனால அந்த இது அவர் எப்படி பாக்குறாரோ அப்படியே நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து நம்மள அன்பு கூற வந்து முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். இப்போ நாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். எப்பயுமே எப்படி பாசிட்டிவா இருக்கணும்னு நீங்க அதன்படி வந்து நீங்க செயல்படுங்க. நிச்சயமா தேவன் வந்து உங்களுக்கு கிருபை செய்வார். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.